யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்க எல்லாம் குட் ஒய்ஃப். பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா கோர்ட் ட்ராமா பேஸ் பண்ணி தமிழில் வெப் சீரிஸ் வரல. ஐ திங்க் திஸ் அ ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் பேஸ்ட் ஆன் கோர்ட் ட்ராமான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட். ஆக்சுவலாக எங்கே போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம், ஒரு கோர்ட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி கோர்ட்டில் ஏறி அவருக்கான நியாயங்களை அவர் பேசி அப்படி வாங்குறது. பட் இந்த கோர்ட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான நியாயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய விமெனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத இந்த குட் ஒய்ஃப் வந்து பேசியிருக்கு. ட்ரையல் வெப் சீரிஸ் இங்கே ரீமேக் பண்ண போகிறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் வந்து கதை என்னன்னே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. வச்சுலாம் மேனேஜரை கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னோடனே உடனே பண்ணலாம். எனக்கு குயின் வந்து மேமோட பண்ண வேண்டியது. ஸோ அந்த டைமில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து ரேவதி மேமோட டைரெக்ஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ செட் இமிடியட்லி எஸ். கதை என்னென்னு நான் பார்க்கல, முதல்ல எஸ் சொல்லிட்டேன். ஸோ முதல்ல எஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் தான் நடந்தது. ஃபோட்டோஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹேவ் நோ க்ளூ என்ன நடக்க போகுது, என்னென்ன மேம் இருக்காங்க போய் பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்குற மன்னனில் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் நான் வந்தேன். ஸோ ஒரு 5 minutes வந்து கேரமில் வந்தாங்க, என்கிட்ட உட்காந்து பேசினாங்க, காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் நான் ரெடியாகி வந்துடுங்க அங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, தலையாட்டி எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல, மேம் மட்டும் அட்மையர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க பேசுகிற அந்த 5 minutes லிசன் பண்ணிவிட்டு நேராக செட்டுக்குள்ளே போயிட்டோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, பிரியாவோட இதுக்கு இது செட் ஆகாது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ வச்சிருக்கமே வச்சுருந்தேன், இதெல்லாம் கொஞ்சம் சைடெல்லாம் சீவி ரெடி பண்ணிவிட்டு அவர் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷர்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லுக்கு வந்து மேம் தான் செட் பண்ணாங்க. ஸோ தட் வே அதுக்கப்புறம் தான் நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு என்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் படிச்சு பண்ணேன். ஃபேண்டாஸ்டிக். இப்போ one last question before we let you off. Your definition, actor husband Ari's definition of a good wife என்னவா இருக்கும்? குட் ஒய்ஃப் ரொம்ப பொலிட்டிக்கலான வீடு. நான் எல்லா இன்டர்வியூலும் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்க எல்லாம் குட் ஒய்ஃப். அதனால் நம்மெல்லாம் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. அதை நம்ம ரொம்ப நியாயமாக ஒத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒய்ஃபோட டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஊரில் குட் ஒய்ஃப் அப்படின்னா என்ன சொல்லி வச்சுருக்கோன்னா, ஆண்கள் செய்கிற அத்தனை சேட்டைகளையும் அத்தனை தவறுகளையும் அத்தனை என்ன சொல்கிறது நியாயமில்லாத விஷயங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்கிற அனைத்து பெண்களுமே குட் ஒய்ஃப்னு ஒரு போர்ட்ரேல் இருக்குது. தட் இஸ் நாட் ரைட். ஸோ அதை குவஸ்டின் பண்ணுறது தான் இந்த குட் ஒய்ஃபோட டைட்டில்.